الحمد لله الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله العلي العظيم. ஏழுவானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாதி வல் அர்த், அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்திருப்பது போன்று அல்லாஹுல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித வர்க்கத்தையும் ஜின் இனத்தையும் படைத்திருப்பது போன்று வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். கண்ணியமானவர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்பிரபஞ்சத்தை, இவ்வுலகத்தை சீராகவும் முறையாகவும் அழகாகவும் வழிநடாத்துவதற்காக வேண்டி வானங்களையும் பூமிகளையும் படைத்திருப்பது போன்று மனித வர்க்கத்தையும் ஜின் இனத்தையும் படைத்திருப்பது போன்று அல்லாஹ் தஆலா காலங்கள், நேரங்கள் என்ற ஒன்றை இவ்வுலகத்தில் படைத்திருக்கிறான். இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வானங்களும் பூமிகளும் படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ் தஆலாவின் மூலமாக உருவாக்கப்பட்ட, படைக்கப்பட்ட ஆச்சரியமான ஒரு செயல் திட்டம் தான், ஒரு செயல்முறை தான் காலங்கள், நேரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களாகிய நாம் புரிந்து வைத்திருக்கிறோம், அல்லாஹ் தஆலா வருடத்தில் 12 மாதங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறார். அதேபோல் ஒரு மாதத்தில் அல்லாஹ் தஆலா 29 தினங்கள் அல்லது 30 தினங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஷரீஅத்தினுடைய பார்வையில் 28 தினங்கள் என்ற ஒன்று கிடையாது, 31வது தினம் என்ற ஒன்றும் கிடையாது. அதேபோல் அல்லாஹு தஆலா ஒரு வாரத்தில் 7 தினங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, 12 மாதங்களை கொண்ட ஒரு வருடத்தில் படைத்தவன் அல்லாஹ் விசேடமான மாதமாக ரமதானுடைய மாதத்தை தேர்வு செய்திருப்பது போன்று
சையீது ஷுஹூர், மாஸ்டர் ஆஃப் மன்ஸாக அல்லாஹ் தஆலா தேர்வு செய்திருக்கிறான். அதேபோல் 29 தினங்கள் 30 தினங்களை கொண்ட ஒரு மாதத்தில் விசேடமான தினங்களாக பிறை 13, 14, 15 எனும் ஐயாமுல் பீதுடைய தினங்களை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்திருப்பது போன்று, கண்ணியமானவர்களே, 7 தினங்களை கொண்ட ஒரு வாரத்தில் ஆச்சரியமான ஒரு தினமாக, மகத்துவம் நிறைந்த ஒரு தினமாக அன்பு ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு தினத்தை தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அத்தினத்தை பற்றி அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கும் பொழுது, வலில் யஹூதி யௌமுஸ் ஸப்த், முன்னால வாழ்ந்த சமுதாயத்தவர்களில் அல்லாஹு தஆலா யூதர்களுக்கு சனிக்கிழமை தினத்தை விசேடமான தினமாக அல்லாஹ் கொடுத்தார். வலின் நஸாரா யௌமுல் அஹத், கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா விசேடமான தினமாக ஞாயிற்றுக்கிழமை தினத்தை தேர்வு செய்து கொடுத்தார். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினுடைய இறுதியில் தெளிவுபடுத்தினார்கள், முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா அன்பு ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு ஒரு தினத்தை கொடுத்திருக்கிறான். அந்த தினம்தான் யௌமுல் ஜும்ஆ எனப்படக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அழகான மஸ்ஜிதினுடைய சூழலில் ஜும்மாவினுடைய அமலுக்காக வேண்டி நாம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். நம்மில் அதிகமானவர்கள் 70 வயதை கடந்தவர்கள் இருக்கிறோம். நம்மில் அதிகமானவர்கள் 50 வயதை கடந்தவர்கள் இருக்கிறோம். நம்மில் அதிகமானவர்கள் 30 வயதை கடந்து வந்தவர்கள் இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, 70 வயதை கடந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஜும்ஆவுடைய தினங்களை சந்தித்திருக்கிறார்கள். 50 வயதை கடந்தவர்கள் எண்ணற்ற ஜும்ஆவுடைய தினங்களை சந்தித்திருக்கிறார்கள். 30 வயதை கடந்தவர்களும் பல ஜும்ஆவுடைய சந்திப்புகளை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு முஸ்லிமான முஃமினான மனிதன் வாராந்தம் ஜும்ஆவுடைய தினங்களை சந்திக்கக்கூடிய தருவாயில் இஸ்லாம் அந்த மனிதனுக்கு முன்வைத்திருக்கக்கூடிய ஜும்ஆ தினத்தினுடைய ஒழுக்கங்களும் ஆதாபுகளும், கண்ணியமானவர்களே, சுன்னாக்களும் வழிகாட்டல்களும் கடமைகளையும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ், ஒரு தேசத்திற்கு தலைமைத்துவம் இருப்பது போன்று, ஒரு பிரதேசத்திற்கு தலைமைத்துவம் இருப்பது போன்று, ஒரு நாட்டிற்கு தலைமைத்துவம் இருப்பது போன்று, ஒரு பாடசாலைக்கு, மதரசாக்களுக்கு, ஒரு நிறுவனத்திற்கு தலைமைத்துவங்கள் காணப்படுவது போன்று, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் அவர்களுக்கு முன்னாலே அப்பியர் ஆனார். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தெரியுமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஒரு வாரத்தில் 7 தினங்களை வைத்திருக்கிறார். இந்த 7 தினங்களுடைய, இந்த 7 நாட்களுடைய தலைமைத்துவத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த யௌமுல் ஜும்ஆ எனப்படும் வெள்ளிக்கிழமை தினத்திற்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். யா ரசூலல்லாஹ், சையதுல் ஐயாம், ரமதானுடைய மாதம் சையது ஷுஹூர், ஜும்ஆவுடைய தினம் என்பது சையதுல் ஐயாம், மாஸ்டர் ஆஃப் டேஸ் ஆக அல்லாஹ் தஆலா இந்த ஜும்ஆவுடைய தினத்தை தேர்வு செய்திருக்கிறார். யா ரசூலல்லாஹ், வருடத்தில் முஸ்லிம்கள் 2 விதமான பெருநாளுடைய தினங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். முதலாவதாக நோன்பு பெருநாள் ஈதுல் ஃபித்ர், இரண்டாவதாக ஹஜ் பெருநாள் ஈதுல் அத்ஹா. இந்த 2 பெருநாளுடைய தினங்களையும் முஸ்லிம்கள் முன்னோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் அளவு கடந்த சந்தோஷத்தோடு 2 தினங்களையும் முன்னோக்க ஆரம்பிக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், வாராந்தம் இந்த ஜும்ஆவுடைய தினம் இருக்கிறதல்லவா, முஸ்லிம்கள் வருடாந்தம் சந்திக்கக்கூடிய 2 பெருநாளுடைய தினங்களை விடவும் 7 வானங்களை படைத்த அல்லாஹ்விடத்தில்
வாரத்திற்கு ஒரு முறை சந்திக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய தினம் இருக்கிறதல்லவா, வஹுவ அஅதமு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மகத்துவம் நிறைந்த தினமாக 2 பெருநாளுடைய தினங்களை விடவும் இந்த ஜும்ஆவுடைய தினம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு இந்த ஹதீஸ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷியா பண்ணின அடுத்த கணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட ஆரம்பித்தார்கள். எனவே அல்லாஹ் தஆலா வாராந்த ஒரு பெருநாளுடைய தினமாக, வாராந்த ஒரு ஃபெஸ்டிவல் டே ஆக இஸ்லாம் நம்மவர்களுக்கு இந்த ஜும்ஆவுடைய தினத்தை கொடுத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் முன்னால் இருக்கிறார்கள். திங்கட்கிழமை சூரியன் உதயமாகிறது, செவ்வாய்க்கிழமை சூரியன் உதயமாகிறது, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. அன்பு ரசூல் அவர்கள் கூறினார்கள், சஹாபாக்களே, நாளாந்தம் சூரியன் உதித்து மறைந்த போதிலும் எப்பொழுது வெள்ளிக்கிழமை தினமன்று சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிறதோ, ஹைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸ், அன்றைய நாளை விட சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் எந்த நாளும் இருக்க முடியாது. ஹைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸ். அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதனுடைய அடிப்படையான காரணத்தை நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். சஹாபாக்களே, முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் மனிதனான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை தான் படைத்தான். முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் மனிதன் நபி ஆதமை அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை தினம்தான் சுவர்க்கத்துக்குள்ள நுழைவித்தான். முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் மனிதனான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை தான் வெளியேற்றினார். உஹ்ரிஜ மினல் ஜன்னah. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாக பூமியில் தன்னுடைய காலை வைத்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை. சஹாபாக்களே, முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் மனிதன் நபி ஆதமுடைய ரூஹை அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் தான் அல்லாஹ் கைப்பற்றினான். வஃபீஹி தவஃபல்லாஹ் ஆதம். நபி ஆதமுடைய ரூஹை அல்லாஹ் எடுத்த நாள் இந்த ஜும்ஆவுடைய தினம். சஹாபாக்களே, இறுதியாக நபி அவர்கள் கூறினார்கள், இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் தான் முழு உலகத்தினுடைய முடிவையும், day of judgment, ending of this world, இந்த உலகத்தினுடைய முடிவை அல்லாஹ், கியாமத்துடைய ஆரம்பத்தை அல்லாஹ் இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் தான் ஏற்படுத்த போகிறார். இதனால தான் வெள்ளிக்கிழமை நாள் சூரியன் உதிக்க ஆரம்பிச்சா, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய படைப்பினங்கள்ல அது வானங்களாக இருக்கலாம், பூமிகளாக இருக்கலாம், அது நீர், காற்று, சூரியன், சந்திரன், மிருகங்கள், பறவையினங்கள், அனைத்து படைப்பினங்களும் வெள்ளிக்கிழமை தினம் சூரியன் உதித்த அடுத்த கணம் இல்லா வஹுன்ன யுஷ்ஃபிக்ன மின்ஹா. கண்ணியமானவர்களே, அவைகள் அல்லாஹ்வை நினைத்து பயப்பட ஆரம்பிக்கின்றன. இன்றைக்கு கியாமத்துடைய நாள் வந்துருமோ, ஒரே ஒரு படைப்பை தவிர மனிதர்கள் என்ற இனம் மாத்திரம் வெள்ளிக்கிழமை தினம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இத்தினத்தை அதிகமானவர்கள் பொருட்படுத்தாமல் இருக்கிறார்கள். அத்துணை படைப்பினங்களும் மனித படைப்பை தவிர இந்த தினத்தை முன்னோக்க கூடிய சந்தர்ப்பத்தில் நடுங்க ஆரம்பிக்கின்றன. கண்ணியமானவர்களே, உலமாக்கள்கிட்ட கேளுங்க, குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹாவுல இருந்து சூரத்துன் நாஸ் வரைக்கும் அல்லாஹ் 114 சூறாக்களை அல்லாஹ் ரிவீல் பண்ணிருக்கிறான். அந்த 114 சூறாக்கள்லையும் விசேடமான ஒரு சூரா தான் சூரத்துல் ஜும்ஆ. இந்த சூரத்துல் ஜும்ஆவை முஃபஸ்ஸிரூன்கள் 2 பகுதிகளாக அதை வகைப்படுத்துவார்கள். அதில் இரண்டாவது ஒரு பகுதி தான்
அந்த பகுதியினுடைய ஆரம்ப வசனங்கள் ஒரு வசனம் தான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த வசனத்துக்கு கீழே அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தஃசீருல் குர்ஆனில் அதீம் என்ற கிரந்தத்தில் வியாக்கியானம் செய்யும் பொழுது, நாம் தமிழில் இந்த தினத்திற்கு வெள்ளிக்கிழமை என்பதாக அழைக்கிறோம், ஆங்கிலத்தில் இட் இஸ் ஃப்ரைடே என்பதாக அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அரபிக்ல இந்த வெள்ளிக்கிழமை தினத்திற்கு யௌமுல் ஜும்ஆ என்பதாக அழைக்கப்படுகிறது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், ஏன் அல்லாஹ் தஆலா இந்த வெள்ளிக்கிழமை தினத்திற்கு குர்ஆனில் யௌமுல் ஜும்ஆ என்ற பெயரை சூட்டி இருக்கிறார். கண்ணியமானவர்களே, வெள்ளிக்கிழமை தினம் முன்னோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு கிராமத்தில், ஒரு ஊர்ல, ஒரு பிரதேசத்தில் 5000 வயது வந்த ஆண்கள் இருக்கிறார்கள், அல்லது 3000 வயது வந்த ஆண்கள் காணப்படுகிறார்கள். 1000 வயது வந்த ஆண்கள், 500 வயது வந்த ஆண்கள். இஸ்லாம் அந்த தினத்தில் யாருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதோ அவர்களை தவிர நோயாளிகள், பெண்கள், பிராணிகள், இவங்களுக்கு ஜும்மாவுடைய தினத்துக்கு வராம இருக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஒரு நோயாளி வர மாட்டார், பிரயாணியாக இருந்தா அவருக்கு ஜும்மா விடலாம் கண்டிஷனோட. கண்ணியமானவர்களே, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் தெளிவுபடுத்துறாங்க, ஜும்ஆவுடைய தினம் ஊருக்குள்ளால் இருக்கக்கூடிய, கிராமத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய அத்துணை வயது வந்த ஆண்களும் அதானுடைய சத்தம் கேட்பதற்கு முன்போ அன்றைய தினம் ஜும்மாவுடைய மஸ்ஜிதுக்கு அவர் சமூகம் தர வேண்டும். அவர் எப்படி சமூகம் தரணும்? அவரு அழகான முறையில தன்னை பரிசுத்தப்படுத்திட்டு இருக்கக்கூடிய அழகான ஆடைகள் அணிஞ்சு அவர் மஸ்ஜிதுக்கு சமூகம் தரார். எத்தனையோ வாரங்களும் மாதங்களும் கண்டிராத முகங்களை அந்த இடத்துல காண்றாரு. சலாம் கொடுக்கிறாங்க, முசாஃபஹா செய்றாங்க. மஸ்ஜிதுக்குள்ளால் இபாதத்துடைய நியத்தோடு அந்த மனிதர் போய் அமர ஆரம்பிக்கிறார். ஒருத்தர் இன்னும் ஒரு பக்கத்துல, ஒருத்தர் இன்னும் ஒருவருக்கு பக்கத்துல, ஒருத்தர் இன்னும் ஒருவருக்கு பக்கத்தில் ஒன்றோடு ஒன்றிணைந்து அமர்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க கூறுகிறார்கள், முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமை தினமன்று மஸ்ஜிதுக்குள்ளால் ஒருவர் பக்கத்தில் ஒருவர் இன்னொருக்கு பக்கத்தில் அனைத்து பருவவயது அடைந்த ஆண்களும் கெதரிக்காகிறார்கள், ஒன்று சேர்கிறார்கள். இந்த ஒன்று கூடலுக்காக வேண்டித்தான் இஸ்லாம் குர்ஆன்ல இந்த வெள்ளிக்கிழமை தினத்திற்கு யௌமுல் ஜும்ஆ என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அக்பர். அப்படி என்றா இன்றைய தினம் முஸ்லிம்கள் தங்களுடைய அன்பையும் பாசத்தையும் ஒற்றுமையையும் நேசத்தையும் அவர்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தக்கூடிய தினமாக இஸ்லாம் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தெளிவுபடுத்துறாங்க, உலமாக்களுக்கு கேளுங்க, வருடத்துல ஒரு விடுத்தம் தான் நாம் அரஃபாவுடைய தினத்தை சந்திக்கிறோம். வருடத்துல ஒரு விடுத்தம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வந்தா அரஃபாவுடைய தினத்தை நாங்க முன்னோக்குறோம். 9வது நாள் நாங்க ஃபாஸ்டிங் பண்ணுவோம். சுப்ஹானல்லாஹ், அடுத்த நாள் பெருநாளுடைய தினம். உலமாக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்கிறது, வருடாந்தம் ஒரு முஸ்லிமான மனிதன் சந்திக்கக்கூடிய இந்த அரஃபாவுடைய தினம் சிறந்ததா, அல்லது வாராந்தம் ஒரு முஸ்லிமான மனிதன் சந்திக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய தினம் சிறந்ததா? கண்ணியமானவர்களே, அறிஞர்களுக்கு மத்தியில் இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகளை முன்வைத்த போதிலும் அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், ஒரு முடிவாக, ஒரு சொல்யூஷனாக நான் கூறுகிறேன், அல்லாஹு அக்பர், வாரத்தில் ஒரு முறை சந்திக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய தினம் இருக்கிறதல்லவா, முஸ்லிம்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வருடத்தில் ஒரு முறை சந்திக்கக்கூடிய ரமதானுடைய மாதத்தை போல். அல்லாஹு அக்பர். ரமதானுடைய மாதம் வந்தா நாங்க அதற்குரிய தயாரிப்புகள் எப்படி செய்வோம்? ரமதானுடைய மாதம் குர்ஆன் ஓதுவோம், இரவு வணக்கங்கள் செய்வோம், அதிகமாக சதகாக்கள் கொடுப்போம். கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், அந்த ரமதானுடைய மாதத்துக்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவத்தை ஜும்ஆவுடைய தினத்திற்கு கொடுக்க வேண்டும். நான் பல இடங்கள்ல பகிர்ந்து கொள்ற விடயம் தான், உண்மையிலேயே
சில விதிவிலக்கான பகுதிகள் இருக்கலாம், அல்லாஹு ஆலம். நாங்க எங்கட பழைய மக்கள்கிட்ட இருந்த அதிகமான பண்பாடுகள் பழக்க வழக்கங்களை இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஜெனரேஷன் அந்த அதிகமான நல்ல பழக்கங்களை அவர்கள் தவறுதலாக அதை மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒன்று தான் உதாரணம் சொல்லலாம். உண்மையிலேயே முந்தைய காலம் கடந்த ஒரு 5-10 வருஷங்களுக்கு முன்னால அது எங்கட தாய் தந்தையர்களாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு அவர்களுடைய தாய் தந்தையர்கள் கற்றுக் கொடுத்த பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால ஒரு வீட்டுக்கு பக்கத்தால நடந்து போனா, கண்ணியமானவர்களே, வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஒன்று சேர்த்து தாய் தகப்பன் எல்லாரும் குர்ஆனுடைய சத்தம் வெளியே வரும் வீட்டுக்குள்ள இருந்து. ஆனா உண்மையில இன்றைக்கு பல கிராமங்கள்ல பிரதேசங்கள்ல வீட்டுக்குள்ள தாயும் தகப்பனும் பக்கத்தில் இருந்து கொண்டு அந்த வீட்டினுடைய சூழல் இசையோடு கலந்ததாக மொபைல் போனோடையும் மியூசிக்கோடையும் அது டிவியோடையும் காணப்படக்கூடிய காட்சியாக மாறி இருக்கிறது. விதிவிலக்கான பகுதிகள் இருக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் கண்ணியமானவர்களே, முந்திய பழைய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பண்புகள்ல உண்டு. எப்பொழுது வெள்ளிக்கிழமை நைட் தோன்ற ஆரம்பிக்குமோ வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய தாயும் தகப்பனும் அவர் தன்னுடைய குழந்தைகளை பார்த்து கூறுவார்கள், இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நைட்டு நாங்க அடைஞ்சிருக்கிறோம், இன்றைக்கு குர்ஆன் ஓதணும், இன்றைக்கு ஸலவாத் சொல்லணும், இன்றைக்கு திக்ர் செய்யணும், இன்றைக்கு நாங்க தஹஜ்ஜுதுக்கு எழும்பணும், இன்றைய தினம் மஸ்ஜிதில போய் நாம் ஜமாத்தாக சுபஹுடைய தொழுகையை தொழ வேண்டும் என்ற அழகிய பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் நம் சமூகத்தில் பழைய மக்கள்கிட்ட அதிகமாக இருந்தது. கண்ணியமானவர்களே, யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. நான் விதிவிலக்காக்கி தான் பேசுறேன். உண்மையிலேயே 12 மணி பாஸ் ஆகி 12:15 கடந்து போகும் பொழுது அதானுடைய சத்தம் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் பஜார்லையும் வர்க்லையும் இருக்கக்கூடியவங்க அவங்க இன்னைக்கு ஜும்மாவுடைய தினம், it is Friday, you know, நாங்க போவோம், let's go to the house and take a wash. நாங்க போய் எங்களை பாத்ரூம் நாங்க கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு ஆடை அணிஞ்சிட்டு நாங்க வருவோம் என்று வீட்டுக்கு போய் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே, most of the people in our society, அதிகமான மக்கள் நம் சமூகத்தில் அதிகமான கிராமங்களில் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய தருவாயில் கண்ணியமானவர்களே, அவர்களுடைய ஜும்மாவுடைய தொழுகையில் 2வது ரக்காத்தாக இருக்கும், அல்லது அன்றைய தினம் அவர்களுக்கு ஜும்மாவுடைய தொழுகை இல்லாமல் போய்விடும். இது மறைந்து போன மறைக்கப்பட்ட உண்மைகள். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் முன்னால் இருக்கிறாங்க. ஷுஅபுல் ஈமான்ல பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சஹாபாக்களே, அத்ததுரூன மா யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாள் என்றா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? சஹாபாக்கள் ரிப்ளை பண்ணினாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு பெருசா இத பத்தியுள்ள தகவல் தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்டாங்க, அத்ததுரூன மா யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாண்டா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு அலம் யா ரசூலல்லாஹ். 3வது இடத்திலும் கேட்டார்கள், ஜும்மாவுடைய தினம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதே போன்று சஹாபாக்கள் பதில் கொடுத்தார்கள், அல்லாஹு அலம் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 விடயங்களை சஹாபாக்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதுல முதலாவது நபி அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களே, முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் தாயும் தகப்பனும் பிரிந்து வாழ்ந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா இந்த நாள்ல தான் நபி ஆதமையும் ஹவ்வாவையும் ஒன்று சேர்த்தான். யா ரசூலல்லாஹ், 2வது என்னன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். யா ரசூலல்லாஹ், கண்ணியமானவர்களே, நான் இந்த மிம்பர் மேடையிலிருந்து இந்த ஆச்சரியமான ஹதீஸை பகிர்ந்து கொள்கிறேன். நாங்க வாழ்க்கையில ஒரு விடுத்தமாவது இந்த ஹதீஸை அமல் செய்வதற்கு நாம் முயற்சி செய்வோம், அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களே, எந்த மனிதன் ஜும்மாவுடைய தினம் சுன்னத்தான குளிப்பை குளித்துவிட்டு அவனிடம் இருக்கக்கூடிய அழகான ஆடையை அணிந்துவிட்டு வாசனை திரவியங்களை பூசிவிட்டு அவன் மஸ்ஜிதுக்கு சமூகம் தாரான். அவன் எப்படி சமூகம் தாரான்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத விதிவிலக்காகி கோரினாங்க. அவனுடைய வீட்டில் அவனுக்கு வாகனங்கள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே,
வீட்டுல அவன்கிட்ட வெஹிக்கிள்ஸ் இருக்குது, என்னுடைய வீட்டுல எனக்கு வாகனங்கள் இருக்குது, பைக்ஸ் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் சஹாபாக்கள் வாகனங்கள் பாவிச்சாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வலம் யர்கப், அவர் அவருடைய வீட்டுல உள்ள வாகனங்களை தொடாம வீட்டுல இருந்து மஸ்ஜிதுக்கு அவரு நடந்து வருகிறார். நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது 5 கிலோமீட்டர் இருக்கேலும் 3 கிலோமீட்டர் இருக்கேலும். நான் ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். ஒரு அரபி, அவரு பாலைவன பூமியில சவுதி அரேபியாவில் அவர் நடந்து போறாரு. நடந்து போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பிரதேசத்தில் ஒரு முக்கியமான ஒரு பணக்கார மனிதர், வாகனங்கள் நிப்பாட்டி நீங்க எங்க போறீங்க? அந்த அரபி பதில் சொல்றாரு, உங்களுக்கு தெரியாதா இன்றைக்கு ஜும்மாவுடைய தினம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், நடந்து போனா அதுக்கு இருக்கிற கூலி உங்களுக்கு தெரியாதா? சுப்ஹானல்லாஹ். அவர் தொலை தூரத்தில் இருந்து சுபஹுக்கு பின்னால் இருந்து நடந்து வராரு மஸ்ஜிதுக்கு. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நடந்து வந்து அவர் மஸ்ஜிதுல இமாமுக்கு பக்கத்துல உட்கார்றாரு, முன்சஃப்ல உட்காருகிறார். சுப்ஹானல்லாஹ். இந்த கட்டத்தை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். கண்ணியமானவர்களே, ஜும்மாவுடைய தினம் எந்த மனிதர் இமாமுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில படைத்தவன் அல்லாஹ்வுக்கு பக்கத்துல அவன் இருப்பான். அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுல வந்து உட்கார்றாரு, உட்கார்ந்து ஜும்மாவை செய்யுமெடுக்கிறார். இந்த அமல் எங்களுக்கு வாழ்க்கையில செஞ்சு முடிக்கிறதுக்கு நினைச்சும் பார்க்கிறதுக்கு இயலாது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 2 விதமான நன்மைகள் இருக்கிறது. அதில் முதலாவது நன்மை, கான லஹு கஅஜ்ரி ஸனதி ஸியாமிஹா வ கியாமிஹா. ஒரு மனிதன் இந்த முஹர்ரம்ல இருந்து அடுத்த முஹர்ரம் வரைக்கும் இரவு முழுவதும் நின்று வணங்கினால், ஒரு மனிதன் இந்த முஹர்ரம்ல இருந்து அடுத்த முஹர்ரமுடைய மாதம் வரைக்கும் ஒரு மனிதன் சுன்னத்தான நோன்புகளை 364 தினங்களையும் தொடர்ச்சியாக பிடித்து விட்டால் என்ன கூலி அல்லாஹ் கொடுப்பானோ அதே கூலியை இந்த ஜும்ஆவுடைய தினத்துல ஒரு மனிதன் இந்த அமல்களோட மஸ்ஜிதுக்கு வருவான்டா அல்லாஹ் தருவான்னு சொன்னாங்க. கான லஹு கஅஜ்ரி ஸனதி ஸியாமிஹா வ கியாமிஹா. இரண்டாவது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த ஜும்ஆவுக்கும் அடுத்த ஜும்ஆவுக்கும் இடையில மனிதர்களாகி எங்கள்கிட்ட இருந்து வெளியான சிறிய சிறிய பாவங்கள், மைனர் சின்ஸ் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். கண்ணியமானவர்கள், நிறைய பேர் கேட்பாங்க, ஹஸ்ரத் ஜும்மாவுடைய தினம் எப்பொழுது ஆரம்பமாகும், எப்பொழுது முடியும்? கண்ணியமானவர்களே, எப்பொழுது வியாழக்கிழமை நாள் சூரியன் மறைய ஆரம்பிக்குதோ ஜும்ஆவினுடைய நாள் இரவு ஸ்டார்ட் ஆகிரும். எப்பொழுது வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் சூரியன் மறைகிறதோ ஜும்ஆவுடைய தினம் முடிவடைகிறது. இதனால தான் இஸ்லாம் வியாழக்கிழமை சூரியன் மறைவதில் இருந்து அதிகமான அமல்களை நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக அதிகமான ஜும்ஆவுடைய அமல்கள் ஜும்ஆவுடைய தினத்தோடு இஸ்லாம் இணைத்து வைத்திருக்கிறது. ஜும்ஆவுடைய தினத்தோடு, ஜும்ஆவுடைய தொழுகையோடு. அன்பானவர்களே, நான் இந்த கடைசி பகுதியை நான் பகிர்ந்து கொள்றேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு 17 மாதங்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினான். 5 நேர தொழுகை. அந்த ஐவேளை தொழுகையோட ஜும்ஆவுடைய தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து இந்த 5 நேர தொழுகைய அந்த காஃபிர்களுக்கு மத்தியில், முஷ்ரிக்குகளுக்கு மத்தியில் சிரமத்தோடு தொழுதார்கள் ரசூலுல்லாஹ். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு சில மாதங்கள் இருக்கும் பொழுது தான் அல்லாஹ் ஜும்ஆவுடைய தொழுகை ரசூலுல்லாஹ்க்கு கடமையாக்கினான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜும்ஆவுடைய தொழுகைய மக்காவுல தொழுவிக்கல. ரசூலுல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அந்த அனுமதி வராததனால மக்காவுல இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் தகவல் கொடுத்தார்கள். மதீனாவில் வாழக்கூடிய சஹாபாக்களுக்கு, சஹாபாக்களே, இன்னும் எனக்கு ஹிஜ்ரத்துடைய அனுமதி கிடைக்கல, இது லேட் ஆகும் நான் நினைக்கிறேன். நீங்க மதீனாவுல ஜும்ஆவுடைய தொழுகையை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க என்ற தகவல் ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்க. கண்ணியமானவர்களே, மதீனாவுல இருந்த சஹாபாக்கள்ல அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய சஹாபி,
இந்த சஹாபிட பேரை கேட்டாலே மற்ற சஹாபாக்கள் அவருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வாங்க. அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்களை முஸ்லிம்களை ஒன்று சேர்த்தார்கள். அவ்வளவு மன் ஜம்மா பில் மதீனா, ஒன்று சேர்த்து ஜும்ஆவுடைய தொழுகையை நடத்த ஆரம்பித்தார்கள். குத்பா செய்தார்கள். அந்த தொழுகைக்கு முஸ்அப் இப்னு உமைர் ரஸியல்லாஹு அவர்கள் இமாமத் செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது ஜும்ஆ நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மதீனால நபி அவங்க இல்லை. ரசூலுல்லாஹ் அவர்கள் இருக்கல. ரசூலுல்லாஹ் அவர்கள் கல்பால கவலைப்பட்டாங்க, எனக்கு அந்த ஜும்ஆ கிடைக்கலையே. ரசூலுல்லாஹுடைய ஹிஜ்ரத்துடைய அனுமதி கிடைச்ச உடனே நபி அவங்க வேகமாக வராங்க. கண்ணியமானவர்களே, வந்து மதீனாவுடைய பஜாருக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் போகவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குபா என்ற பிரதேசத்தில் இறங்குகிறார்கள். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை அந்த 4 நாட்களும் குபா என்ற இடத்தில் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஸ்டே பண்றாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தான் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில முதல் மஸ்ஜிதான மஸ்ஜித் குபா குர்ஆன்ல அல்லாஹ் வர்ணிக்கிறான், லமஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா. இந்த மஸ்ஜித் குபா ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் முதலாக அந்த 4 தினங்களுக்குள்ளால் கட்டப்பட்டது. வியாழக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில மதீனாவுக்குள்ள போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, மதீனாவுக்குள்ள போகும் பொழுது ஜும்ஆவுடைய டைம் ஆகிட்டு அந்த இடத்துல பனு சாலிம் என்ற கோத்திரம் ஜும்ஆவுடைய தொழுகைக்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்தில் மஸ்ஜிதுக்குள்ள நுழைந்தார்கள். அந்த இடம் ரசூலுல்லாஹ் வாரத்தோடைய சஹாபாக்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், ஜும்ஆவுடைய தொழுகையை நீங்க தொழுவீங்க, நடத்துங்கள். கண்ணியமானவர்களே, அந்த மஸ்ஜிதுக்கு தான் வரலாற்றில் மஸ்ஜிது ஜும்ஆ என்பதாக அழைக்கப்படுகிறது. அன்று முதல் இன்று வரைக்கும் இஸ்லாம் ஜும்ஆவினுடைய ஒழுக்கங்களையும் இபாதத்துகளையும் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, நான் சமரைஸ் பண்ணி இந்த பகுதியை முடிச்சிட்டேன். ஒருத்தர் ஜும்ஆவுடைய நைட் வந்தா எங்களுக்கு தெரியும், மக்ரிபுடைய தொழுகைக்கு இமாமத் செய்யக்கூடியவர் சூரத்துல் காஃபிரூனையும் சூரத்துல் அஹதையும் ஓதுவார். இஷாவுடைய தொழுகைக்கு இமாமத் செய்யக்கூடியவர் சூரத்துல் ஜும்ஆ முனாஃபிக் ஓதுவார். கண்ணியமானவர்களே, 2 குர்ஆனுடைய சூறாக்கள் இருக்கிறது. நாங்க ஓதுற காலத்திலிருந்து எங்களோட ஹஸ்ரத்மார் உஸ்தாத்மார் அல்லாஹ் ரஹ்மத் ஷேக் எங்களுக்கு படிச்சு தந்த ஒரு விஷயம் தான், எந்த மனிதர் ஜும்ஆவுடைய நாள் சூரத்துல் கஹ்ஃப் ஓதினாரோ அடுத்த ஜும்ஆவுக்கும் இந்த ஜும்ஆவுக்கும் இடையில அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில ஒரு விதமான பிரகாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இன்னும் ஒரு சூரா இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் நாங்க அதை அமல் செஞ்சு அது தொடர்ல இல்லாட்டி இன்றைக்கு நாங்க அதை அமல் செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமிதியில பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், எந்த மனிதர் ஜும்ஆவுடைய தினத்துல கண்ணியமானவர்களே சூரத்து துஹான ஓதி வாராரோ, ஒரு விடுத்தம் சூரத்து துஹான் அவர் ஃபினிஷ் பண்ணினா அல்லாஹ் அந்த சூரத்து துஹான் ஓதி முடிக்கிற அடுத்த கட்டத்தில் சுவர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுவான். சூரத்து துஹான் ஒரு விடுத்தம் நாங்க ஓதினோம்டா. கண்ணியமானவர்களே, சுபஹுடைய தொழுகைக்கு நாங்க சலாம் கொடுத்தோம். சூரியன் உதயமாகுது. சூரியன் உதயமான உடனே ஒரு 6:15 டைம் வச்சுக்கொள்வோம். 6 மணி கடக்குது. உண்மையிலேயே என்னுடைய பாக்கெட்ல எனக்கு ஒரு 3 லட்சம் பணத்தை எடுத்து எனக்கு சதகா கொடுக்கிறது கஷ்டம். என்னுடைய பாக்கெட்ல இருக்கிற ஒரு 25,000 ரூபாவை எடுத்து எனக்கு சதகா கொடுக்கிறது கஷ்டம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத், ஒரு மனிதர் வெள்ளிக்கிழமை நாள் சூரியன் உதிச்சத்தில் இருந்து இந்த மிம்பர் மேடையில இமாம் தன்னுடைய வலது கால வைக்கிற வரைக்கும் அந்த நேரத்தை 5 வகைகளாக வகைப்படுத்துங்கள். 5 பகுதிகளாக வகைப்படுத்துங்கள். அதில் 6:15 இருந்து உதாரணமாக 8 மணி வரைக்கும் முதல் நேரம், 8 மணியில இருந்து 9 வரை வரைக்கும் இரண்டாவது நேரம். சரிசமனாக எங்களுக்கு அதனை வகைப்படுத்தலாம். எந்த மனிதர் ஜும்மாவுடைய தினம் முதல் நேரத்தில் மஸ்ஜிதுக்கு சமூகம் தாராரோ, ஜும்மா பள்ளிக்கு சமூகம் தாராரோ, ஃபக்கஅன்னமா கர்ரப பதனா, ஒரு ஒட்டகத்தை அறுத்து சதகா கொடுத்தால் என்ன நன்மை அல்லாஹ் தருவானோ அதே நன்மையை எந்த
குறைபாடும் இல்லாமல் அவருடைய அக்கவுண்ட்ல அது விழும். இரண்டாவது நேரம் வந்தா ஒரு மாட்டை அறுத்தது மாதிரி, மூன்றாவது நேரம் ஒரு ஆட்டினை அறுத்தது மாதிரி, நாலாவது நேரம் ஒரு கோழியை அறுத்தது போன்று, அஞ்சாவது நேரம் ஒரு முட்டையை சதகா கொடுத்த நன்மை. கண்ணியமானவர்களே, இமாம் மிம்பருக்கு மேல காலை வச்சுட்டாரண்டா, அல்லாஹ் அக்பர். இந்த மஸ்ஜிதுடைய சூழல்ல எத்தனையோ கதவுகள் இருக்கிறது. முன் கதவு, பின் கதவு, மேல் கதவு, நாலா பக்கங்களிலும் மலக்குமார்கள் நின்று கொண்டிருப்பார்கள். ஒரு முஸ்லிமான மனிதன் எந்த நேரத்தில் சமூகம் தாரானோ, ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் நேரமா, அவருடைய பேர் அந்த பட்டியலில் பதிவு செய்யப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் தன்னுடைய காலை மிம்பரில் வைத்த அடுத்த கணம் நின்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான மலக்குமார்களும் அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஏடுகளை பூட்டிவிட்டு இமாம் குத்பாவை ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களோடு சேர்ந்து வந்து அவங்களும் ஜும்மாவை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பின்னால ஏட்டுல ஒன்னும் பதியப்பட மாட்டாது. கனிமார்களே, அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸையும் வாழ்க்கையில ஒரு விடுத்தமாவது அமல் செய்யறதுக்கு கபூல் செய்யட்டும். ஜும்மாவுடைய நாள்ல ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்துல நாங்க துஆ செஞ்சோம்டா, வல்லாஹி பில்லாஹ் தல்லாஹ், அந்த துஆ உடனடியாக கபூல் ஆகும். அது டிலே ஆக்கப்பட மாட்டாது. ஆனா அது எந்த நேரம் என்று எனக்கும் தெரியாது, ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியாது, அறிஞர்களுக்கும் தெரியாது. அறிஞர்கள் 13 விதமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதில் ஏற்றமான ஒரு கருத்து தான் அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷர்ஹுல் முஹத்தப் என்ற கிரந்தத்தில் கூறுகிறார்கள். இமாம் ஜும்மாவு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மிம்பர்ல உட்கார்ந்து எழும்புறாரு. அந்த நேரத்திலிருந்து தொழுகையை முடிக்கும் வரைக்கும் உள்ள அந்த நேரம் வரைக்கும் உள்ள அந்த நேரத்தை துஆ கபூலாகக்கூடிய நேரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் நாங்க செய்யற துஆவை அந்த நேரத்துல அது எங்களோட அது துஆவுடைய சந்தர்ப்பம் அது நேராக வந்துட்டா உடனடியாக அது துஆ கபூல் செய்யும். கண்ணியமானவர்களே, உண்மையிலே இந்த பகுதி ஒரு நீளமான பகுதி. இத சிறிய ஒரு குத்பாவில் பேசி முடிக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் உலமாக்கள் இருக்கிறாங்க. ஜும்மாவோட சம்பந்தப்பட்ட இந்த ஒழுக்கங்கள், ஆதாபுகள், கடமைகளை படித்து நம் வாழ்வில் முழுமையாக அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானா. எங்களோட பாவங்களை மன்னித்துக்கோ யா அல்லாஹ். அல்லாஹ் பாவம் செய்த கரங்களை எந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மோசமானவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ். எங்களோட கல்விகள் கருத்து போயிருக்கிறது யா அல்லாஹ். எங்களை பரிசுத்தப்படுத்திரு நாயனே. யா அல்லாஹ் அமல் இபாதத்தில் ஆசை எங்களுக்கு தா நாயனே. அல்லாஹ் தஹஜ்ஜுடைய இன்பத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். அல்லாஹ் முன்பின் சுன்னாக்களுடைய ஆசை ஆர்வத்தங்களுக்கு தந்திர நாயனே. அல்லாஹ் எங்களோட தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவர்களை கபூல் செஞ்சு விடு யா அல்லாஹ். அவருடைய அமல்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கடன்களை இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபரை பிரகாசமாக்கிறியா அல்லாஹ். எங்கள் உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவருடைய இல்மில் அதிகரிச்சு கொடு யா அல்லாஹ். அவர்களை கண்ணியப்படுத்தி விடு யா அல்லாஹ். நோயற்ற வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்கிற நாயனே. யா அல்லாஹ் முஸ்லிம்களை பாதுகாத்திர நாயனே. முஸ்லிம்களை கண்ணியப்படுத்தி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் யூதர்களுடைய சதி உலகத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் முஸ்லிம் குழந்தைகள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். பெண்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு நீதத்தை கொடுத்திரு யா அல்லாஹ். முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த உலகத்தில் கொடுத்து விடு யா அல்லாஹ். ஆகிரத்தில் தந்து விடு யா அல்லாஹ். இந்த துஆவை கபூல் செய்ய யா அல்லாஹ். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.